தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கை காலை 9 மணிக்கு வெளியாகும் என்று முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம். இந்த மருத்துவ அறிக்கை தொடர்பாக என்ன எதிர்பார்க்கலாம்? என்ன நிலவரமாக இருக்கிறது அவரது உடல்நிலை தொடர்பாக தற்போது வரை? சொல்லுங்க தாய்மானவன். தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு தொடர்ந்து கொரோனா தொற்று இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் நுரையீரல் பாதிப்பு என்பது அதிகம் கண்டறியப்பட்டதன் காரணமாக இயற்கை சுவாசம் மேற்கொள்ள முடியாத நிலையில வெண்டிலேட்டர் உதவியுடன் தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை குறித்தான அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது மருத்துவ அறிக்கை என்பது காலை 9 மணிக்கு வெளியிடப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போது மருத்துவ குழுவினர் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது இந்த நந்தம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில பார்த்தோம் என்றால் ஏராளமான காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணிகள்ல குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையே நம்மால் நேரடியா பார்க்க முடிகிறது. இதே போல தேமுதிக அலுவலகத்திலும் தற்போது காவல்துறையினர் பல்வேறு இடங்கள்ல குவிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. தற்போதைய நிலையில தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய உடல்நிலையில செயற்கை சுவாசம், அதாவது வெண்டிலேட்டர் உதவியுடன் செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கையான சுவாசத்தை அவரால் மேற்கொள்ள முடியாத நிலையில வெண்டிலேட்டர் உதவியுடன் அந்த செயற்கை சுவாசம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு சென்ற மாதம் அதீத சளி மற்றும் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். சுமார் 1 மாத காலமாக இந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த அவர் தொடர்ந்து சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்பி இருந்தார். இதன் பிறகாக பொது வழியில தேமுதிகவின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்திலும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் அவர் பங்கேற்றிருந்தார். அப்போதுதான் தொண்டர்கள், ரசிகர்கள் என பலரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை ஒரு 3 மாதத்திற்கு பிறகாக நேரில் சந்தித்து மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். அதன் பிறகாக மீண்டும் அந்த கொரோனா பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மருத்துவமனையில அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. 9 மணிக்கு சரியாக அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது வெளியிடப்பட இருக்கிறது. தாய்மானவன், இப்ப ஏற்கனவே மருத்துவமனையில திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பசங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் நாம கேட்டிருந்தோம். வேற யாரேனும் அங்கு வருகை தந்திருக்கிறார்களா? அவங்க கிட்ட ஏதேனும் அங்கு ஒரு ஆலோசனையோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அங்கு போய்கிட்டு இருக்கா? அதை பத்திய தகவல்கள் என்ன? மருத்துவமனை வளாகத்துல தற்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையே பார்க்க முடிகிறது. தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இங்கே வருகை தந்திருக்கிறார். குடும்பம் முழுவதுமே இங்கேதான் இருக்கிறார்கள். தற்போது குடும்ப உறுப்பினர்களுடன் மருத்துவர்கள், மூத்த மருத்துவர்கள் ஆலோசித்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை விவரங்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவருக்கு அந்த கொரோனா பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது 9 மணிக்கு வெளியிடப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தாய்மானவன், இப்ப விஜயகாந்த் அவர்கள் கடந்த முறை கலந்து கொண்ட அந்த அரசியல் நிகழ்வுல கூட அவருடைய அந்த தம்ஸ்அப் காட்டுற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அவரை பார்த்ததுமே அவருடைய உறுப்பினர்கள், ரசிகர்கள் எல்லாருமே மிகுந்த உற்சாகம் அடைஞ்சிருந்தாங்க. இப்ப அதற்கு அடுத்தபடியாக அவருடைய உடல்நிலை என்பது கொஞ்சம் ரெகுலர் செக்அப் தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப மறுபடியும் அவருக்கு இந்த உடல்நிலை இந்த அளவிற்கு தீவிரமடைந்திருக்கிறது அப்படிங்கிறது இப்ப அங்க வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மத்தியில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அதை பற்றிய தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கா? தற்போதைய நிலையில இங்கே தொண்டர்கள் யாரும் இங்கே இல்லாத ஒரு சூழலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் இங்கே ஏராளமானோர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறையினர் தங்களுடைய அந்த பாதுகாப்பு பணியில ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை தொடர்பான விவரங்களை எல்லாம் தெரிவித்து வருவதாக
தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் சமீபத்திய உடல்நிலையை பொறுத்த மட்டில் கடந்த ஒரு மாத காலமாகவே அவர் பல்வேறு உடல் பாதிப்புகளுக்கு ஆளாகி இருந்தார். குறிப்பாக சளி, காய்ச்சல் மற்றும் அதீத இருமல் காரணமாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆன நிலையில தான் அவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக, அதாவது நவம்பர் 18ஆம் தேதி அவர் இங்கே மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகாக நவம்பர் 29ஆம் தேதி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறித்தான ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. அதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய உடல்நிலை பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் மருத்துவர்கள் சார்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அப்போதே அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைகள் என்பது துவங்கி விட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் டிசம்பர் 11ஆம் தேதி படிப்படியாக அவரது உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டு சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்புவதாக அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. சுமார் ஒரு மாத காலம் இங்கே மருத்துவ சிகிச்சையில தான் அவர் இருந்திருந்தார். அதன் பிறகாக டிசம்பர் 14ஆம் தேதி பார்த்தோம் என்றால் சென்னையில தேமுதிக பொதுக்குழு கூட்டத்துல சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு தொண்டர்களை நேரில் சந்தித்து பேசினார். குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்தான தகவல்கள் எல்லாம் வெளியான நிலையில அப்போது தொண்டர்கள் விஜயகாந்தை பார்த்தபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததை பார்க்க முடிகிறது. குறிப்பா தனது பிறந்த நாளுக்கு பிறகாக ஒரு 3 மாதத்திற்கு பிறகாகத்தான் அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில தான் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி வழக்கமான உடல் பரிசோதனைக்காக இந்த மருத்துவமனையில சிகிச்சைக்காக அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். முதல்ல வழக்கமான பரிசோதனை என்பது முதலில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதன் பிறகாக திடீரென அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது, நுரையீரல் பாதிப்பு மீண்டும் ஏற்பட்டது. கொடுக்கப்பட்ட ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்ட நிலையில மீண்டும் அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. தொடர்ந்து வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வந்தது. கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் திடீரென அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் மருத்துவ குழு அறிக்கை என்பது 9 மணிக்கு வெளியாக இருக்கிறது. தாய்மானவன் இப்ப கொஞ்சம் நம்ம கடந்த சில வருடங்களாகவே பார்க்கும் பொழுது அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது ஒரு மருத்துவ பரிசோதனையிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது இல்லையா? அவருக்கு ஆரம்பத்துல என்ன மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது, என்ன மாதிரியான மருத்துவ சோதனைகள்லாம் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தது, அதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாமா? தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்த மட்டில் கடந்த சில வருடங்களாகவே உடல் பாதிப்பிற்கு ஆளாகி இருந்தார். குறிப்பாக சிறுநீரக பாதிப்பு என்பது இருந்த நிலையில் தொடர்ந்து அது தொடர்பாக அவர் அறுவை சிகிச்சை எல்லாம் மேற்கொண்டு அவர் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த சில வருடங்களாகவே தீவிர அரசியலில் இருந்து சற்றே உடல் நலக்குறைவின் காரணமாக பொதுவெளியில பெரிய அளவுல வெளியில் வராத ஒரு சூழலை தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்த மட்டில் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்கக்கூடிய அனைத்து கூட்டங்களிலுமே அவரை காண்பதற்கான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கூடிய வண்ணம் இருப்பாங்க. அந்த வகையில தான் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகாக தனது பிறந்த நாளின் போது தொண்டர்களை சந்தித்திருந்தார். அதன் பிறகாக ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு திடீரென அவருக்கு உடல்நல பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. சளி மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மீண்டும் அவரது உடல்நிலை என்பது ஒரு பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு வருவதாகவும் முதலில் தகவல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது விஜயகாந்த் அவர்களுக்கு சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில மீண்டும் தொண்டர்கள் மத்தியில பொதுக்கூட்டத்துல பங்கேற்றிருந்தார், பொதுக்குழு கூட்டத்தில். அதன் பிறகாக தற்போது மீண்டும் கொரோனா பாதிப்பு ஏற்பட மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவுல அவருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் தற்போது செயற்கை சுவாசம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது 9 மணிக்கு வெளியாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.